குடுக்க வந்தேன். நீ வேலையா இருந்தியோ? ஆமாக்கா. சரி வா நம்ம கேண்டீன் போலாம். ஏய் இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். டீ குடிக்கலாம்க்கா. வேணா சீதா, நான் இப்பதான் அக்கா சொன்னேன்ல. துருன்னு போய் கேட்டு அதை ஏன் மண்டையில வேற ஏத்தி விட்டுட்ட. அதுவே வீட்ல ஒரு பெரிய பிரச்சனையா யோசிச்சு வேற வழி இல்லாம ஸ்ருதி கிட்ட சொன்னேன். அப்புறம் அது வீட்டுக்கே தெரிஞ்சிருச்சு. எப்படி? அவங்க பார்த்தா சரியான ரேடியோவா இருக்காங்க. அப்புறம் என்னாச்சு? இந்த விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சு அவங்க ரோஹிணிய கத்துனாங்க. சாரிக்கா, என்னால தானே. நீ என்ன பண்ணுவ சீதா? நான் என் வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கணும். கட்டி தொங்க விடுவாங்க. இங்க பாரு சீதா, இதுக்கப்புறம் ரோஹிணி விஷயத்துல எல்லாம் நம்ம தலையிட வேண்டாம். குறை சொல்லுவாங்கடி. இப்ப நான் உன்கிட்ட சொன்ன விஷயத்த கூட நீ யார்கிட்டயும் சொல்லாத. இந்தா நான் வரேன். சரிக்கா. உன் போனை இங்க வைக்கிறேன். ஏங்கா? பின்ன போன வாரம் தான் உன் புருஷன் சண்டை போட்டாருன்னு கவலையா இருந்த. இப்ப என்னடானா ஸ்கூல்ல இருந்து வர குழந்தைக்கு சோறு குடுக்கற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்காக எப்ப பார்த்தாலும் கஷ்டம் தான். நீங்க போயிட்டு வாங்க. சரி மீனா, அப்ப நாங்க வரோம் மீனா. வாங்க போலாம். நினைச்சேன் நீங்களே போன் பண்ணிட்டீங்க. அது சரி, நினைச்சாலே 100 ஐஸ் வந்துரும்னா நான் வரமாட்டேன். என்னது வரமாட்டீங்களா? ஆமா மீனா, சவாரி ஒண்ணு வந்திருக்கு, சாப்பிட வேண்டியதுதான். எங்க சாப்பிடுவீங்க? கடையில தான். வேற எங்க? எந்த கடையில? ஒவ்வொரு வழி. ரூம் போட்டு தங்குவீங்களா? அதுக்கு எதுக்கு மீனா ரூமு? அதான் கார் இருக்கே. கார்லயே வா. எவ்வளவு நேரம் கார்? இந்த மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கினே இருக்கிற, எனக்கே மூச்சு வாங்குது. நீங்க பாட்டுக்கு வெளியூர் போறேன்னு சொல்றீங்க, என்ன ஏதுன்னு கேட்க வேண்டாமா? பொதுவா சொல்லுவாங்க, பொண்டாட்டிய கூப்பிடாம எங்கேயாவது போனா சோழி முடிஞ்சான் புரியல கேள்வியா கேட்டுட்டு இருப்பாங்க. இப்ப நைட்டு வரமாட்டீங்க அதானே? ஆமா. இப்பதான் அமுதாக்க எல்லாரும் வந்து பூ கட்டுற வேலை இருக்கு. வரைக்கும் போயிட்டே வந்துருவேன். சரி நான் வைக்கிறேன், காலையில வரேன். அப்ப காலையில எப்ப வருவீங்க? மீனா அழுதுருவேன் மீனா. சொல்லு மீனா. அக்கா நீ சமைச்சு போடு தாயே. நான் வைக்கிறேன். வர நீ எப்ப வருவ? டின்னருக்கு வெளியில போலாம். இல்ல இப்பதான் எனக்கே சொன்னாங்க, நம்ம நாளைக்கு போலாம். தினமும் ரீசன் சொல்லிட்டே இருக்க ரவி. சாரி ஸ்ருதி, நான் வரதுக்கு மிட் நைட் மேல ஆயிடும் போல இருக்கு. சொல்லுங்க ரவி. அண்ணி, நீங்க தான் நீ என்ன காப்பாத்தணும். ஏன் என்னாச்சு? ஆரம்பிச்சிடுறா அண்ணி, தெருவுல கொண்டு போய் படுக்க வச்சிருவா போல இருக்கு. நீங்க தான் அண்ணி. நீங்க பாத்து வாங்க. தேங்க்ஸ் அண்ணி. மீனா வாங்க. போனோம்னு நினைக்கும் போதுதான் ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டே இருக்கா மீனா. அவன் வந்தா கதவை திறக்காதீங்க. சரி அதெல்லாம் விடுங்க, அவர் வேலையா அப்ப இன்னைக்கு கேர்ள்ஸ் நைட் தான். 2 பேரும் நல்லா சாப்பிட்டு ஏதாவது படம் பார்க்கலாம். படமா? தூக்கமே வராது. அதான் கூட நான் இருக்கேன்ல. நல்லா சாப்பிடுறோம், படம் பாக்குறோம். நான் போய் ட்ரெஸ் இங்க பக்கத்துல வாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வரப்போகுது வாங்க. ஸ்ருதி விடுங்க. ஐயோ ஸ்ருதி பேய் திரும்ப போகுது. நிறுத்துங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாருங்க. போதும் ஸ்ருதி நிறுத்துங்க. பயப்படுறீங்க? இனிமேதான் இன்ட்ரெஸ்ட் வரப்போகுது. ஐயோ பயமா இருக்கு. ஐயோ ஸ்ருதி நிறுத்துங்க. அம்மா பேய். என்ன மீனா? பேய் படம் பார்த்தோம் ஆண்டி, அதான் மீனா ரொம்ப பயந்துட்டாங்க. பேய பார்த்து இவளுக்கு எதுக்கு பயம்? தனியா தான் வந்திருக்கேன். நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். அப்படியே பேய் வந்தாலும் எப்பவும் என்கிட்ட அவங்க இப்படிதான் பேசுவாங்க. பேய்க்கு பயமே இல்லன்னு சொல்றாங்க. உங்களை வேற குட்டி சாத்தான்னு சொல்லிட்டு போறாங்க. இதுக்கு முன்னாடி என்னெல்லாமோ தூங்கட்டும் விடுங்க. நீங்களும் போய் படுத்து தூங்குங்க. இருங்க, அவங்க உங்களை குட்டி சாத்தான்னு சொன்னாங்கல்ல, அவங்க மேல அந்த குட்டி சாத்தானை எப்படி ஏவி விடுறேன்னு பாருங்க. என்ன சொல்றீங்க ஸ்ருதி? உங்களுக்கு மந்திரம்லாம் ஸ்ருதி சொன்னா கேளுங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஸ்ருதி யோ ஸ்ருதி என்ன பண்ண போறீங்க? வெயிட் அண்ட் see. எங்க என்னங்க? யோ ஸ்ருதி நிறுத்துங்க. ஸ்ருதி யோ வேண்டாங்க. என்ன சத்தம்? ஐயோ போச்சு. ஸ்ருதி வாங்க வாங்க. யோ போதும் வாங்க. அழுகிறது. ஐயோ வேண்டாங்க ஸ்ருதி வேண்டாம்.
முழிக்காம தூங்கு. ஐயோ ஏங்க இது நான் இல்லைங்க, வேற எங்கேயோ சத்தம். என்ன சத்தம் இது? ஸ்ருதி சொன்னா கேளுங்க, வாங்க போயிடலாம். அத்தை வந்து பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். ஸ்ருதி ஐயோ ஐயோ யாரு? ஐயோ என்ன சத்தம் அது? யாரு? தண்ணியா? இல்ல, அவருக்காக நான் என்ன காய்ச்சி எடுத்துட்டு போனேன். நீ நவுறா கை கொடுமா. ஆமா